உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி, அதாவது நகர்வு. இதுவரைக்கும் அவர் கும்பராசியில் ஜெகஜோதியாக இருந்தார். இப்போ அடுத்தது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசியில் ஆல்ரெடி அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவானோட இந்த சூரிய பகவான் சேர்றார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் சேரப்படாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். அது கூட சில நாட்கள் தான் அந்த மாதிரி இருக்கும் வைப்ரேஷன், மற்றபடி பெரிய அளவில் இருக்காது. அந்த வகையில் மீனராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் குருவோட வீட்டுக்கு தான் வரார். அதனால் பரஸ்பரம் நண்பர்கள், ஒரு நல்ல பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன். ஆக்சுவலாக எல்லா கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கு, ராகு கேது தவிர. அந்த வகையில் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுய ஜாதகம், உங்களோட ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஆக இந்த சூரிய பகவான் மீனராசியில் ஒரு மாத காலம் சஞ்சரிக்கும் நேரம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள், இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மீனராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. உங்களுக்கு சூரிய பகவான் பார்த்திங்கன்னா பகிர்ண ரோகாதிபதி. இந்த மீனராசி என்பவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அதாவது தங்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தங்கத்தை புடம் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடின்னு அடித்து தான் அதை ஒரு நகையாக மாற்றுவாங்க. அடிக்கத்தான் அந்த தங்கம் மினுமினுக்கும். அந்த மாதிரி இந்த மீனராசி நேயர்களுக்கு என்ன அடி கொடுத்துருக்கார் கடவுள். ஆனாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படி எழுந்து வரீங்க பார்த்தீங்களா, அதாங்க ஹேட்ஸ்அப், சூப்பருங்க. அதை மீறி வரீங்க பாருங்க, துவண்டு அப்படியே அடங்கி போகாமல் வீறு கொண்டு எழுங்கிறீங்க பார்த்தீங்களா, அதாங்க பெரிய பாக்கியம் நிஜமாக. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான், சூரிய பகவான் பகை ருண ரோகாதிபதி, அடுத்து செவ்வாய் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி. இதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ஏடிஎம் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான். அந்த ஏ அணியில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு பெரிய இது முன்னேற்றம். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான், 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான், 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அதுதான் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு சொத்து இருந்திருக்கும். சொத்து கண்டிப்பாக ஒரு பேங்க் பேலன்ஸ் நல்லபடியாக, சொத்து சுகம், எங்கேயாவது ஒரு லேண்டு, மனையோ சின்னது வீடோ ஏதோ வாங்கி போட்டுருவீங்க. கண்டிப்பாக மீனராசினர்களுக்கு எங்கேயாவது கிடச்சிடும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பகிர்ண ரோகாதிபதி இதுவரைக்கும் எங்கே தானே உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்தில் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணதுனால ஏதோ இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், சில விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குற ஒரு பாக்கியம் எல்லாமே கிடச்சிது. நல்லபடியாக பரவாயில்லை. ஏன்னா குருவோட பார்வை விழுந்ததுனால சமாளின்னு போயிருந்தீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். ஏன்னா 6ஆம் பாவத்தில் உங்களுக்கு கேது மறைந்து நிறைய நன்மைகளை கொடுத்தார். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் ராஜயோகம் கிடைக்கலனாலும் ஒரு சேவக யோகமாவது கிடச்சிது, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடச்சிது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கேது உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கார். அதான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா ஜம்முன்னு உங்கள் ஜென்மராசிக்கு வர்றார். ஜென்மராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டுருக்கார். குழப்பம். இது என்னென்னா அவங்க ஜென்மராசிக்கு 7ஆம் பாவத்தை பார்ப்பார். வாழ்க்கை துணையை கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, பேசுகிற வார்த்தைகள் தர்க்கம் வேண்டாம். அதுமாதிரி கூட்டாளிகள், தொழில் ஏதானும் பண்ணியிருந்தீங்கன்னா கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருங்க. மற்றபடி இந்த ஜென்மராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் பெரிய அளவில் நன்மைகள் கொடுப்பாரா அப்படின்னா நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா சில நேரங்களில் சில டென்ஷனை கொடுப்பார், குழப்பத்தை கொடுப்பார்.
ஏன்னா ஜென்மராசியில் யார் உட்காந்தாலுமே கஷ்டம்தான். சந்திர பகவான் உட்காந்தாலே கொஞ்சம் சில சமயம் ப்ளஸில் இருக்கும், மைனஸில் இருக்கும். ஏன்னா மனோகாரகன். அதுமாரி யார் இருந்தாலுமே செவ்வாயெல்லாம் இருந்தால் உஷ்ணம், வார்த்தைகள் அப்பா தடிக்கும். நம்மளே நினைக்க மாட்டோம், என்ன பேசுகிறோன்னு தெரியாது நமக்கு. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் என்ன நடந்துக்கிறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்னே தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன், கோபம், முன்கோபம், அது இதுன்னு உங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ராகு கேது சப்போர்ட்டிவாக இருக்காங்க. குரு கூட பரவாயில்லை, 4ஆம் இடத்துல தான் இருக்கார். சுகஸ்தானம் அப்படிங்கிறது பரவாயில்லை. ஆனால் இந்த ஜென்மராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் சரி, சூரிய பகவானும் சரி இணைந்து ஒரு சில குழப்பங்களை தான் கொடுப்பார். கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற வேலைகள் கவனம் எல்லாத்துலேயும். அதேமாதிரி வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். வண்டி ஓட்டும் போதே டென்ஷனில் வண்டி ஓட்டக்கூடாது. கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். அதுமாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும். அதனால் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கணவன் மனைவி உறவுங்க. ஏன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்க இவங்கெல்லாம் கோச்சிட்டு போனால் கூட அப்புறம் போய் சமாதானம் பண்ணிட்டு கூட்டின்னு வந்துடலாம், பெரிய இது கிடையாது. ஆனால் கணவன் மனைவி உறவுங்கிறது பெரிய பாக்கியம். புரியுதா? 7 ஜென்மம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவி உறவுங்கும்போது நம்ம அனுசரித்து போனால் தான் நல்லது. அப்போ அனாவசியமாக கோபத்தில் நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தெரியாமல் பேசிட்டா அது பிரச்சனைகளை கொண்டு விடும். ஆக கவனமாக இருக்கிறது நல்லது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் கேட்கவே வேணாம். ரொம்ப கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப பவ்யமாக நடந்துக்கணும். அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்காக போகணும். அவங்களோட கருத்துக்களுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். உங்கள் கருத்தும் எப்படி போகிறதுன்னு பார்த்துக்கணும். கவனம். அதேமாரி புதுசாக யாராவது கூட்டாளிகள் வராங்களா, ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. அதுமாரி தொழில் வியாபாரம் புதுசாக ஆரம்பிக்கிறீங்களா, கொஞ்சம் யோசித்து அதற்குண்டான கரெக்டாக திட்டமிடலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் பண்ணுங்க. பண்ண வேண்டாம்னு சொல்லலை, புரியுதா? பண்ணுங்க. ஆனால் அது கரெக்டாக மூவ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பெரிய முதலீடுகளெல்லாம் போடவே போடாதீங்க. அதேமாதிரி பங்குச்சந்தை, இந்த ஷேர் மார்க்கெட் அதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ அதுமாரி இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாலாம் கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி தான் வரும். ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதேமாரி குடும்ப பெண்கள், மீனராசியை சேர்ந்த குடும்ப பெண்கள் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இன்னும் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகும். ஒன்று உறவினர்கள் வருகை அதிகமாக இருக்கிறதுனாலாம், இல்லைன்னா ஏதாவது 1 by 1 ஏதாவது ஒன்று வரலாங்கிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. குழந்தைகளை அனுசரித்து போங்க. குழந்தைகளோட முன்னேற்றம் அப்படிங்கிறதுனால அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறதுல கடுமையான சட்ட திட்டங்கள் இதெல்லாம் வச்சாலே கொஞ்சம் குழந்தைகளுக்கும் டென்ஷன் ஆகும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. முக்கியமாக அரசியல்வாதிகள், இப்போப்பா இந்த மீனராசியை சேர்ந்த அரசியல் அமைதியாக செயல்படணும். எதையாவது பேசிட்டு வம்பு வழக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்துடும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறை நண்பர்கள், மீனராசியில் இருக்கிறவங்க இந்த டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க, கோ டைரக்டர் அதே அவங்களுக்கெல்லாம் நல்ல சான்ஸ் கிடைக்கும்னாலும் அவங்க அந்த காரியங்களில் கவனமாக இருக்கணும். அவங்களோட வேலை என்ன? இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் அவரோட வேலை என்ன, கோ டைரக்டர்னா அவரோட என்ன வேலை என்ன, டேரக்டர்னா அவரோட வேலை என்ன, அதில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் இருந்தாலே போகும். அந்த மாதிரி இருந்தாலே அதே படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கேர் எடுத்து தாங்க படிக்கணும். கொஞ்சம் கவனச்சிதறல்கள்லாம் இருக்கக்கூடாது. சாதாரண படிப்பீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நல்லா தான் படிப்பீங்க. உத்திரட்டாதி கொஞ்சம் லேசியாக இருந்தால் கூட அந்த கடைசியில் போய் பிக்கப் பண்ணிவிடுவீங்க என்ன. அதேமாரி ரேவதி நட்சத்திரமும் அப்படி தான், அப்படியே போய்ட்டு டப்புன்னு முன்னேறிடுவீங்க. புரட்டாதியும் அப்படி தான், புரட்டாதியும் அப்படியே ஸ்லைட்டாக படித்து முன்னேறிடுவீங்க. ஆக முன்னேற்றம் இருக்குன்னாலும் கவனம் கண்டிப்பாக வேணும். அதேமாரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளும் கவனமாக விளையாடுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் சாதனை பண்ணலாம். சரியா? ஆக இந்த பகைரோண ரோகாதிபதி உங்களோட ஜென்மராசியில் இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மைகள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடு நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு நெய் தீபம் 2, நல்ல கவனிங்க, நெய் தீபம் 2 போடணும். 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும், ஜென்மராசியில் இருந்தால் கூட. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த சூரிய பகவான், பகரோண ரோகாதிபதி சூரிய பகவான் உங்களது ஜென்ம ராசியில் சனீஸ்வர பகவானுடன் இணைந்தாலும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.